இது ஒரு கதை அல்ல, இது ஒரு தரிசனம். ஒரு பெண், ஒரு குழந்தை மற்றும் ஒரு பயங்கரமான ஆவிக்குரிய யுத்தம். இந்த சம்பவம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோவான் கண்ட தரிசனத்தில் ஒரு பெண் தோன்றுகிறாள். சூரியனை ஆடையாக அணிந்தவள். சந்திரன் அவளுடைய பாதங்களுக்கு கீழே. 12 நட்சத்திரங்களால் ஆன கிரீடம் அவள் தலையில். அவள் சாதாரண பெண் அல்ல, அவள் தேவனுடைய திட்டத்தின் அடையாளம். அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அந்த குழந்தை எல்லா ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளப்போகிறவன். இது ஒரு மனித குழந்தை அல்ல, இது உலகத்தின் மீட்பரை குறிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சிவப்பு மகா பாம்பு தோன்றுகிறது. குழந்தை பிறந்தவுடன் அதை விழுங்க காத்திருக்கிறது. இது சாத்தான், தேவனுடைய திட்டத்தை அழிக்க நினைத்தவன். ஆனால் சாத்தானின் திட்டம் நிறைவேறவில்லை. அந்த குழந்தை தேவனிடத்தில் அவருடைய சிங்காசனத்துக்கு கெடுத்துக் கொள்ளப்பட்டது. வானத்தில் வெற்றி, பூமியில் நம்பிக்கை. இந்த சம்பவம் நமக்கு சொல்லுவது என்ன? தேவனுடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. இருள் எழும்பினாலும் ஒளி ஜெயிக்கும். இன்றும் சாத்தான் போராடுகிறான். ஆனால் நினைவில் வை, தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே ஜெயித்துவிட்டது. தயாராயிரு, நம்பிக்கையில் நிலைத்திரு.